ஸோ நீங்க வந்து வெட்டரன் ஆக்டர் திரு கே. தங்கவேல் அவர்களுடைய கிராண்ட்சன் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு வெட்டரன் ஆக்டருடைய பேரனா இருந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வரப்ப உங்களுக்கு அந்த ஜர்னி எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? தாத்தாவும் வந்து ஒரு ஆக்டர், ஒரு பெரிய லெவல் ஒரு ஆக்டர், நெறைய கான்டெம்பரரிஸோட வந்து நடிச்சிருக்காங்க. ஆமா. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு வந்து எங்கேயாவது உபயோகப்பட்டுச்சா? இல்ல நீங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு ஸ்டார் கிட்லாம் இல்லப்பா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தேன் இண்டஸ்ட்ரிக்குள்ள அப்படின்னு இருந்தீங்களா சார்? இல்லைங்க. இட்ஸ் எ மிக்ஸ் ஆஃப் போத். ஏன்னா, தாத்தா அ வந்து அவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல நான் நடிக்கிறதுல. ஸோ எனக்கு அவர் எங்கேயுமே வாய்ப்பு கேட்டதும் கிடையாது. ஹி வாஸ் வெரி கிளியர். நான் உனக்கு எங்கேயுமே சான்ஸ் கேட்டுலாம் தரமாட்டேன். இட் ஷுட் பி யுவர் ஓன். பண்றதுனா பண்ணிக்கோ. அப்போ அவங்களோட மேக்கப் மேன் சொக்கலிங்கம் அண்ணன் ஒருத்தர். அவர் தான் எனக்கு ஆக்சுவலி கூட்டு போய் சின்ன வயசுல நான் 2 படம் பண்ணதுக்கு காரணம் அவர் தான். ஃபர்ஸ்ட்டு எனக்கு வாய்ப்பு குடுத்தது ஒரு மேக்கப் மேன் அண்ணன் தான் கூட்டு போய் எனக்கு சான்ஸ் வாங்கி குடுத்தாரு. தென் ஐ டூ 2 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு பேக் டு ஸ்டடீஸ். பட் எங்க போனாலும் ஒரு மேடையில மரியாதை கிடைச்சது வந்து அவர் பேரால தான். ஸோ இல்ல அவன் ரொம்ப புதுசுன்னு பார்க்கல. ம். லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் வாஸ் கிவன். அது ஏன்னா எனக்கு இல்ல. தாத்தாவோட தாத்தாவோட லெகசிக்காக. பேரன்றனால அது நான் ரொம்ப அத நான் கண்டிப்பா நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். தட் அவரால தான் அந்த மரியாதை கிடைச்சதுன்னு. இன்னி வரைக்கும் அது இருக்குது. யூனோ இவரோட இன்னாரோட பேரன்றது அந்த லைட்ல தான் ஐ பீன் பாஸ்கிங். ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் தட். கண்டிப்பா. அந்த அளவுக்கு இருக்க முடியாது. அந்த காலத்து காமெடியும் சரி, அவர் பண்ண விஷயங்கள் நம்மளால கண்டிப்பா தொட முடியாது. பட் அவர் கூட அசோசியேட்டடா ஒரு பேரனா இருந்திருக்கும்ன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு